ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்குறள் பெரியாரை துணைக்கோடல் இந்த அதிகாரம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம அதிகாரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிடுறேன். ஒரு நாட்டில் ஒரு இளவயது மன்னன் இருக்கிறாரு. அந்த மன்னன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பணியாட்களை அழைத்து, நாட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள்னால நமக்கு எந்த புண்ணியமும் கிடையாது, அதனால முதியவர்கள் எல்லாரையும் என்ன பண்ணிருங்க அப்படின்னா நாடு கடத்திருங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த பணியாளன் ஐயோ பெரியவர்கள் தானே நமக்கு அறிவுரை சொல்றவங்க, அவங்கள போய் நாடு கடத்த சொல்றாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, சரி மன்னர் சொல்வதே நம்மளும் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி போயிடுறான். அந்த பணியாட்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மன்னர் சொன்னது மாதிரியே அந்த நாட்டில் உள்ள முதியவர்களையெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வேறொரு நாட்டுக்கு நாடு கடத்தி கொண்டு போய் விட்டுறாங்க. ஆனால் ஒருத்த மட்டும் அந்த ஊரில் என்ன பண்ணுறான்னா, அவங்க அப்பா மேலே உள்ள பாசத்தில் அவங்க அப்பாவை காட்டாமல் வீட்டுக்குள்ளேயே மறைச்சி வச்சு அவங்க அப்பாவை கண்ணு கருத்துமாக கவனிச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறான். அந்த மன்னரை பார்க்குறதுக்கு 2 நபர் வர்றாங்க. மன்னா அவங்களுடைய அறிவை செக் பண்ணணும், சாம்பலில் கயிறு திரிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த மன்னா சாம்பலில் கயிறு திரிக்கிறதா, அது எப்படி திரிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு, ஓகே 2 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு மறுநாள் மன்னர் நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, யார் சாம்பலில் கயிறு திரிச்சிக்கிட்டு வரீங்களோ அவங்களுக்கு பொற்காசுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மன்னர் அறிவிப்பு கொடுக்குறாரு. இந்த மாதிரி அறிவிப்பு கொடுத்ததும் அந்த நாட்டில் ஒரு பையன் அவங்களுடைய அப்பாவை தெரியாமல் பாதுகாத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கான் இல்லையா, அவன் அவங்க அப்பாக்கிட்ட கேட்குறான். அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் சொல்கிற மாதிரி செஞ்சு கொண்டு போய் கொடு, உனக்கு பொற்காசுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி செஞ்சுக்கிட்டு கொண்டாந்து மன்னர்கிட்ட கொடுக்கும்போது மன்னர் கேட்குறாரு, இது எப்படி செஞ்ச அப்படின்னு அந்த அவன்கிட்ட கேட்கும்போது அவன் சொல்கிறான், கயிறை கொளுத்தி விட்டு அந்த சாம்பல் ஆகும்போது அது கயிறு வடிவில் இருக்கும், அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உனக்கு யார் இந்த ஐடியா கொடுத்தது அப்படின்னு கேட்கும் போது எங்கள் அப்பா தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் அவருக்கு அந்த பெரியவர் துணை வேண்டும் அப்படிங்கிறது அந்த மன்னருக்கு அப்போ தான் புரியுது. ஓகேவா? அதனால் மன்னர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தன்னை விட அறிவில் சிறந்தவங்க, அதாவது வயதானவர்களுக்கு படிப்பறிவை விட பட்டறிவு முக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் தன்னை விட அறிவில் சிறந்தவர்களை ஒரு மன்னன் துணையாக கொள்ள வேண்டுங்கிறது தான் இதனுடைய இந்த கதையினுடைய கருத்து. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இந்த ஸ்டோரி மூலம் உங்களுக்கு இந்த திருக்குறளுடைய மைய கருத்து புரிஞ்சிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஓவரிவு பார்த்துருவோம். பார்த்துட்டு அப்புறம் திருக்குறள் 1 by 1 பார்க்கலாம். ஏன் இவ்வளோ ஸ்டெப்பு கொண்டு போகிறோன்னு நினைக்க வேண்டாம். வீடியோ லென்த்தாக இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக வச்சு பாருங்கள். இது ஒவ்வொரு வீடியோவும் முடிக்கும்போது அந்த அதிகாரத்தை அதோட ஓரங்கட்டிடணும், எப்போ கேட்டாலும் சொல்கிற மாதிரி ஆயிடணும். அதுக்கு தான் நான் இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம பெரியாரை துணைக்கோடல். இந்த பெரியாரை துணைக்கோடல்ங்கிறது பொருட்பால், பால் பொருட்பால், இயல் அரசியல். பெரியாரை துணைக்கூடல் அப்படின்னா நன்னறியில் செலுத்தும் அறிவுடையாரை அதாவது அறிவுடையார்னு சொல்கிறத விட பேரறிவுடையாரை துணையாக கொள்ளுதல் தான் பொருள். நன்னறியில் செலுத்தும் பேரறிவுடையாரை துணையாக கொள்ளுதல். ஓகேவா? ஃபஸ்ட்டு அவர் பெரியாரை துணையாக கொள்ளுதல்ங்கிறது 7 திருக்குறளில் அதனால் என்ன பலன்னு சொல்லியிருப்பார். அடுத்தது பெரியார் துணை இல்லைன்னா நமக்கு என்ன கெடுதல் வரும் அப்படிங்கிறத ஒரு 3 திருக்குறளில் சொல்லியிருப்பார். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்ப்போம். பெரியாரை துணையாக கொள்ளுதல், அதுதான் 7 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு திருக்குறள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நல்வினை அறிந்த மூத்த அறிவுடையவரை துணையாக கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு. அடுத்து அவங்க அந்த பெரியவரை துணையாக கொண்டோம்னா அவங்க துன்பத்தை போக்கி துன்பம் வராதவாறு முன்கூட்டியே காக்கக்கூடிய பெரியவரை துணையாக கொள்ளணுங்கிறாரு. அடுத்து அந்த மாதிரி பெரியவரை துணையாக கொள்ளும்போது அரிய பேறுகளெல்லாம் அரிய பேரு அப்படின்னு சொல்கிறார். இப்படியே கேட்கலாம், அரிய பேர்களெல்லாம் மிகப்பெரிய அரிய பேர் எது அப்படின்னு கேட்கலாம். அப்போ பெரியாரை துணையாக கொள்ளுதல். அடுத்தது வலிமையில் எல்லாம் சிறந்தது எதுன்னு கேட்கலாம். வலிமையில் எல்லாம் சிறந்தது என்ன அப்படின்னா பெரியாரை துணையாக கொள்ளுதல். அதே மாதிரி மன்னனும் ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ள வேண்டும். அந்த பெரியாரை உலகமே கண்ணாக கொண்டு துணையாக கொள்ளும்போது மன்னனும் அது மாதிரி அறிவுடையவரை ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ளணும்னு சொல்கிறாரு. அடுத்து பகைவர் செய்யக்கூடிய தீங்கு, அதாவது எனக்கு ஒரு அறிவுடைய பெரியார் எனக்கு துணையாக இருக்கிறார் அப்படின்னா எனக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி என்னை கெடுக்கக்கூடிய வலிமையுடையவர் எவருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? அப்போ இந்த பெரியாரை துணையாக கொண்டால் பகைவனால் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது, வலிமையுடைய எவனாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அதே மாதிரி மன்னனும் அதே மாதிரி ஆராய்ந்து ஏற்றுக்கொண்டால் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது, அந்த நாட்டை ஸ்மூத்தாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் இதில்
சொல்லியிருக்கிறார். இது மெயினாக பாயிண்ட். அரிய பேர்களுள் எல்லாம் அரிய பேரு, பெரியாரை துணையாக கொள்ளுதல். ஓகேவா? அடுத்தது இந்த 3 திருக்குறளில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, பெரியார் துணை இல்லைன்னா நம்ம என்னெல்லாம் கஷ்டப்படுவோம். அதாவது ஒரு மன்னனுக்கு பெரியார் துணை இல்லைன்னா, பகைவர் இல்லைன்னா கூட அவர் வந்து தானாகவே கெட்டழிவாராம். அந்த மன்னனுக்கு பகைவனே இல்லை, ஆனால் அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு பெரியவர் இல்லைன்னா அவர் ஆனாலுமே கெட்ட அழிவான் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் அந்த மாதிரி திருக்குறள் கம்பேரிஷன் பார்த்துக்க சொன்னேன். முதலீடு இல்லாத வணிகருக்கு ஊதியம் இல்லை. அதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா நமக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு பெனிஃபிட். அது மாதிரி பெரியவரின் அறிவுடைய பெரியவரை நமக்கு துணையாக கொண்டால்தான் வந்து நமக்கு நிலைத்த தன்மை, இல்லைன்னா நிலைத்த தன்மை இல்லை. அடுத்து பலரை பகைத்து கொள்வதனை விட பன்மடங்கு தீமை. பலரை பகைத்து கொள்வதே வந்து தீமை, அதை விட பன்மடங்கு 10 மடங்கு தீமையுடையது எது? பெரியாரை துணையாக கொள்ளவில்லை என்றால் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, இப்போ திருக்குறள் 1/1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை, திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அரண் அப்படின்னா நல்வினை, கேண்மைனா நட்பு, தேர்ந்துன்னா ஆராய்ந்து. இப்போ அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை அப்படின்னா நம்மளை நல்வினையில் செலுத்தக்கூடிய மூத்த அறிவுடையாரின் நட்பை ஆராய்ந்து அறிந்து நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய நட்பை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்மளை நல்வினையில் செலுத்தக்கூடிய அறிவுடையவரின் நட்பை வந்து ஆராய்ந்து அறிந்து தெளிந்து அவர்களுடைய நட்பை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் வந்து முதல் குறள். அடுத்து, உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொள்ளல். உற்ற நோயினா வந்த துன்பம், உறாமை துன்பம் வராமல், பெற்றியார்னா தன்மையுடையவர் அல்லது பெருமையுடையவர். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, உற்ற நோய் நீக்கி வந்த துன்பத்தை நீக்கி உறாமை முற்காக்கும் துன்பம் வராமல் முன்கூட்டியே காக்கக்கூடிய தன்மையுடையவர். அந்த தன்மையுடையவரை வந்து போற்றி நம்மளுடைய நட்பாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? அடுத்த திருக்குறள், அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். அதாவது இப்போ இது எங்கேருந்து பொருள் கொள்ளணும்னா இங்கேருந்து பொருள் கொள்ளணும். தமர்னா உறவினர், பெரியாரை பேணி தமரா கொள்ளல். அதாவது தம்மை விட அறிவில் சிறந்த மூத்த அறிவுடையவரை நம்ம வந்து உறவினராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளுதல் வந்து என்னன்னு சொல்கிறாருன்னா, அரிய பேறுகளுள் எல்லாம் அரிய பேராகும். அதாவது கிடைத்த வாய்ப்புகள்லே அரிய வாய்ப்புகளே அரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்கள வந்து நம்ம நட்பாக்கி கொள்ளுதல் வந்து அரிய வாய்ப்பு, அதான் அரிய பேறுகள்னு சொல்கிறார். அடுத்து, தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. ஒழுகுதல்னா ஏற்று நடத்தல், வன்மைனா வலிமை. ஓகே, இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, தம்மை காட்டிலும், தம்மில் பெரியார்னா தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியவரை உறவினராய் ஏற்று நடப்பதே வந்து வலிமையில் எல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்கிறார். அதாவது தம்மீர் பெரியார்னா தம்மை விட அறிவில் சிறந்த பெரியோரை தமரா உறவினராக ஏற்று நடத்தல் தான் வந்து வலிமைகளுள் எல்லாம் சிறந்ததாகும். தலைனா சிறப்பு, வலிமைகள் எல்லாம் சிறந்தது அப்படின்னு சொல்கிறார். அடுத்து, சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். சூழ்வார் அப்படின்னா அறிவுடையார், சூழ்ந்து கொள்ளல்னா நட்பாக்கி கொள்ளுதல். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, தக்க வழிகளை சூழ்வார் அறிவுடையார், அதாவது தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அந்த அறிவுடையவர்களே வந்து உலகம் வந்து கண்ணாக ஏற்றுக்கொண்டு நடத்தலால் மன்னனும் அந்த அறிவுடையவரை வந்து நட்பாக்கி கொள்ளுத தேடி அந்த மாதிரி அறிவுடையவரை வந்து தேடி நட்பாக்கி கொள்ள வேண்டும்னு சொல்கிறார். அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூழ்வார்னா அறிவுடையார், அந்த அறிவுடையவரை வந்து உலகமே வந்து கண்ணாக ஏற்று நடக்கிற மாதிரி மன்னனும் வந்து சிறந்த அறிவுடையவரை வந்து ஆராய்ந்து அத்தகைய அறிவுடையவரை நட்பாக்கி கொள்ள வேண்டும். அப்போ தான் அந்த மன்னன் வந்து அந்த நாட்டை நல்ல முறையில் வழிநடத்தி செல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து 6வது குறள் தப்பாக கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை
செற்றார் செய்ய கடந்தது இல். தக்கார்னா தகுதியுடைய பெரியோர், நம்மளை விட அறிவுடைய பெரியோர். அந்த பெரியோரை வந்து என்ன சொல்கிறாருன்னா சார்ந்து நடக்க வல்லாருக்கு. தக்கார்னா தகுதியுடைய பெரியோர், பெரியோரை வந்து இனத்தனாயினா சார்ந்து நடத்தல், ஒழுகல்னா நடத்தல். தன்னுடைய பெரியோரை வந்து தன்னை விட அறிவில் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்கக்கூடிய வல்லாருக்கு, வல்லான்னா வல்லவனுக்கு செற்றார் செய்ய கடந்தது இல். அதாவது பகைவர் செய்யக்கூடிய தீங்கு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி உள்ளவருக்கு வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு நல்ல அறிவுடைய மூத்த பெரியோர் வந்து எனக்கு துணையாக இருக்காங்கன்னா எனக்கு பகைவரால் எனக்கு எந்த தீங்கும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பொருள். அடுத்து, இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமை அவர். இடிக்கும் துணையாரை, அதாவது இடிக்கும்னா கடிந்துரைக்கும், தகைமைனா பெருமை. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல? தீயனவற்றை கண்ட இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமை அவர். அதாவது இடிக்கும் துணையாரை அப்படின்னா தீயனவற்றை கண்டால் இடித்து திருத்தும் பெரியவர். நம்ம ஒரு தப்பு செய்கிறோம் அப்படின்னா அதை கடிந்துரைத்து திருத்தும் பெரியவரை துணையாக கொண்டு வாழ்பவரை வந்து கெடுக்கும் வலிமையுடையவர் எவருமே இல்லைறாம். நான் வந்து ஒரு தப்பு செய்கிறேன், என்னை தப்பு செய்கிறத வந்து இந்த இடத்துல நீ செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னை கடிந்துரைக்கக்கூடிய பெரியவரை நான் வந்து நட்பாக வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு என்னை கெடுக்கக்கூடிய வலிமையுடையவர் எவருமே இருக்க மாட்டாங்க, என்னை சுற்றி கெடுக்கக்கூடிய வலிமையுடையவர் எவருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ நமக்கு என்ன தேவை? நம்ம தப்பு செய்யக்கூடிய இடத்துல தட்டி கேட்குறதுக்கு ஆள் வேணும். அதை தான் சொல்கிறாரு. தீயனவற்றை கண்டால் இடித்து திருத்தும் பெரியவரை வந்து நீ வந்து துணையாக வச்சுருந்தே அப்படின்னா உன்னை கெடுக்கும் வலிமையுடையவர் யாருமே இல்லை அப்படிங்கிறார். அடுத்த 3 திருக்குறளும் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்து துணையாக வைத்து கொண்டால் என்னெல்லாம் பலன்னு சொன்னார். இந்த 3 திருக்குறளில் பாருங்கள். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். அதாவது என்ன சொல்கிறாரு? குற்றம் கண்ட இடத்துல திட்டி நம்மளை கடிந்து திருத்தும் பெரியாரின் பாதுகாப்பை தேடிக்கொள்ளாத மன்னன். அதாவது ஒரு மன்னன் வந்து தவறு செய்கிறான்னா மன்னன்ட்ட வந்து நீ இந்த இடத்துல செய்கிறது வந்து தவறு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து இடையில வந்து அதை வயதுக்கு மூத்த அறிவுடையவர் வந்து இடையில வந்து சொல்லணும். சொன்னால் தான் அந்த நாடு வந்து பாதுகாப்பாக போய்கிட்டு இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த மன்னன் தான் செய்வதே தவறு தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா அந்த நாடு வந்து கெட்டுவிடும். அதுக்கு தான் இப்போ இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குற்றங்கண்ட இடத்துல வந்து கடிந்து திருத்தக்கூடிய பெரியாரின் பாதுகாப்பு இல்லாத அரசன் வந்து தன்னை கெடுக்கும் பகைவன் இல்லைன்னா கூட அவர் தானாகவே கெட்டழிவானாம். அதான் கெடுப்பார் இலானும் கெடும். தன்னை கெடுக்கும் பகைவர் இல்லைன்னாலும் அவர் தன்னால் கெட்டழிவார். அப்போ வந்து நம்ம செய்யக்கூடிய தப்பை தட்டி கேட்கறதுக்கு ஒரு பெரியவர் அறிவுடையவர் தேவைன்னு சொல்கிறார். யாருக்கு? மன்னனுக்கு தேவைன்னு இந்த இடத்துல சொல்கிறார். நமக்கும் தேவை தான், இந்த குறளில் வந்து மன்னனுக்கு தேவை அப்படிங்கிற. அப்போ தான் அந்த நாட்டை வந்து பாதுகாப்பாக கொண்டு போக முடியும். அடுத்து, முதலிலாருக்கு ஊதியம் இல்லை, மதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை. அதாவது வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவன் வந்து முதலீடு போடணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து லாபம் கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் முதலீடே இல்லாமல் எனக்கு லாபம் கிடைக்கணும்னா எப்படி கிடைக்காது. அதை தான் சொல்லியிருக்கிறாரு. முதலீலாருக்கு ஊதியம் இல்லை, முதலீடு போடலை அப்படின்னா அவனுக்கு லாபம் கிடையாது. அதுபோல் மதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை. அதாவது வந்து பெரியவரை தம்மை விட அறிவில் சிறந்த பெரியாரை நம்ம துணையாக கொண்டு இல்லை, அதாவது சார்பிலாருக்கு இல்லை அப்படின்னா துணை இல்லாதவருக்கு, பெரியாரை துணை இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த வாழ்வில் வந்து நிலைத்து நிற்க மாட்டோம். அதான் நிலைத்த தன்மை கிடையாது. ஒரு மன்னனே இருக்கிறாரு அப்படின்னா பெரியவருடைய துணை இல்லை அப்படின்னா இந்த அதில் நாட்டில் வந்து அவர் மன்னனாக நிலைத்து நிற்க முடியாது. ஓகேவா? அடுத்து, பல்லார் பகை கொளலிர் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர் கைவிடல். அதாவது ஒரு நல்லவருடைய நட்பை கைவிடுதல், இங்கேருந்து ஆரம்பிக்கணும். நல்லவருடைய நட்பை கைவிடுதல் எதை போன்றது அப்படின்னு சொல்கிறாருன்னா பலரை பகைத்து கொள்வதை விட 10 மடங்கு தீமைன்னு சொல்கிறார். பலரை பகைத்து கொள்வதே தீமை, அதை விட 10 மடங்கு தீமை எது? நல்லவருடைய நட்பை கைவிடுவது அப்படின்னு சொல்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
திருக்குறள் புரிஞ்சிருக்கா? இது வரைக்கும் நம்ம நடத்துனது புரிஞ்சுதா என்னன்னு சொல்லுங்கள். புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் வந்து மேத்ஸுக்கு வந்து வீடியோஸ், ஃபைனல் ரிவிஷன் வீடியோஸ், லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஃபைனல் ரிவிஷனுங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து வீடியோஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.